நெக்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் முப்படை விசஸ் உமா கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் டாஸ் ஒன்றுனா முப்படை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. உமா கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வந்துட்டாங்க பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மஜா ஸ்ட்ரீக்கில் ஷாட்னா நவீன். நாளைக்கு நல்லா கொடுத்துறாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் புத்தல் பால் ஏறி மறைச்சிருந்தாங்க, வெளியே போயிடுச்சு வைட். ஃபர்ஸ்ட் பால் இந்த டாப் எங்கேயோ பேர் ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. ஃபீல்டர் வச்சுருந்தாங்க, ஆனாலும் கேட்ச் எடுக்க முடியல. அதுவும் பவுண்டரியை மாறி பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் 5 அப் டு அக்கரில் க்ளீன் போல். 4 அடிச்சு அடுத்த பந்தை விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங் இல்லை யங்ஸ்டர் நவீன். செக்கின் நீ படிச்சாங்க, சரியான கணிக்கல. டப் கேட்ச் எடுக்க முடியுமா? கீப்பர் போனாங்க, ட்ரீட் பண்ண முடியல. பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி ஓடி இருக்கப்பட்ட ஒன்று. இந்த தப்பு விண்டு லெக் சைடில் சாதகமாகவே இருக்குது. இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே விண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 பனிஷ் பண்ணிட்டாங்க. தப்பான அகைன் ஏறி மறிச்சின்னு லோ டாஸாக நோட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6 அடிச்சு அடுத்த பார்த்து அடுத்த பேட்ஸ்மேனை விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நவீன் யங்ஸ்டர் இந்த ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு இந்த ஓவரோட கடைசி பந்து ஃபுல் பேக்ல இருந்துலாம் வெளியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரிபூட் ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ரொம்ப பெரிய ஓப்பன் அந்த ஏரியா. பவுண்டரியும் கிடச்சிருச்சு. பவுண்டரி லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. அவர் ஓவர் முடிவில் 17 ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் முதல் பால் ஏறி மாறிச்சு. இன்னும் மிட் விக்கெட்டில் கேப்பில் பார்த்து தள்ளாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் நான் ஸ்டாப் நல்ல த்ரோ கூட ஓடி இருக்கப்பட்ட ஒன்று. செகண்ட் ஒன் ஷார்ட் பால் நல்ல கட்டும் கூட நல்ல டேக்கனுங்க. ஒன்று இல்லை அண்டரில் போய் எடுத்தாங்க கேட்ச். நல்ல டேக்கன் தான். அடுத்த பந்து 5 அப்படியே முன்னாடி போட்டாங்க. அடுத்த பந்து ஏறி மடிச்சிருந்தாங்க பாக்ஸில் அப்படியே ஆகல. டாட் பால் அடுத்த பந்து அடிச்சு டாப் லைட் சரியாக கேட்ச் எடுக்கணும். போலரை போட்டு போலர் எடுத்து கொடுத்துறாங்க. கட்டன் போல் விக்கெட். இந்த ஓவரோட கடைசி பந்து மறிச்சிருந்தாங்க. இன்சைட் அடிச்ச போல் விக்கெட். பேக் டு பேக் வீட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல 18 ஆடி இருக்காங்க. 3 ஓவர் ஒரு ரன்னை போட்டு கொடுத்துருக்காங்க. ராகுல் பாடி ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பாடி அட்டாக்ல லெக் வை ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. அடுத்த பந்து ஏறி ஷாட் பண்ண மாற்றிருக்காங்க. கேப்லாம் போச்சு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்கன்னு பார்த்தா தடுமாறி இருக்காங்க. தனி முடிவு பார்ப்போம். அப்படி இருக்கப்பட்ட 2 பே இந்த செம்ஸில் ஒயிட் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க. +1 நெக்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சிட்டு ஷார்ட் போகும் ஃபேஸ் பண்ணி எடுத்து அவுட்டாங்க. ஹைட்டு மட்டும் போயிருக்கு. நல்லா ட்ரை ஃபீல்டருக்கு இடையில கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஃபீல்டர் மிஸ் பண்ணி ஒரு பவுண்டரியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக நோட் பண்ணாங்க. கேட்சுக்கு ட்ரையும் பண்ணாங்க. இது ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ வந்தால் கொஞ்சம் லேட் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் 2 ஓடி இருக்கப்பட்ட 2 பந்து அகைன் அப் ஆக்காரில் வித்தே உட்காந்து வந்துருச்சு. அழகாக டிஃபெண்ட் போயிருக்காங்க எல்லா பாலையுமே. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் ஒரே ஃபீல்டர் நோக்கி பந்து நோக்கிட்டு நல்ல த்ரோ. இந்த தடவை ஈஸி 2 இந்த தடவை ஏறி மடித்தாங்க. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிளேட் அதுவும் 2 பேக் டு பேக் 2ஓட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரன் அவுட் 33 ஆடிருக்காங்க. 34 டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. முப்படை ஓப்பனிங் பால்ஸ்னா நவீன் செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பாலை தட்டி விட்டு செல்லாமல் கேட்ச் எடுத்துட்டாங்க. விக்கெட். செகண்ட் ஒன் ஏறி கமிட் ஆகி எக்ஸ்ட்ரா கவரில் எடுக்க பார்த்தாங்க. மாட்டிருக்காங்க. நல்லா டேக்கன் விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட் பிடிச்சி கொடுத்துறாங்க. இந்த ஓவரில் ஏறி மடிச்சின்னு ஷார்ட் பாலை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவுட் சைட் எட்ஜில் விக்கெட் இருந்து வெளியே போகிறாங்க. நல்ல லெஃப்டி சைக்கிள் அவுட் சைட் எட்ஜ் கேப் தான் போயிருக்கு. நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டர் கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவாங்க. இல்லை 1 அடிச்சு ஓடி இருக்கப்பட்ட 1 ஏறி மடிச்சின்னு பெரிய செலுக்கு போனாங்க. ஃபுல் பேக் தந்தில் டாட்டு அட்டாஸ் இந்த டாட்டோட இங்கே ஓவரே முடிச்சு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஓவர் ஸ்கோர் அடிச்சுட்டு அழகாக டிஃபெண்ட்டுக்கு தான் போனாங்க. விண்டுக்கு ஏற்ற மாதிரி
ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கையிலேயே சிங்கிள். இந்த ரூபா பிஃபோர் லென்த்தில் ஒரு டாட்டு. அடுத்த பந்து அவுட் ஆஃப் மேட்ச், நோ பவுல். அடுத்த பந்து இலவச பந்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அதுக்கும் கண்டிப்பாக வெளியே இழுத்துட்டு போயிடுச்சு. இதோ 6 ஃப்ரீ பாலை ஸ்விட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை ஸ்ட்ரைட்டாகவே படி அட்டாக்ல. அடுத்த பந்து பிஃபோர் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்தை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் பால். அதுக்கும் 6. இந்த ஓவரில் ஒரு 2வது 6. அடுத்த பந்து இந்த தடவை குத்துனது உள்ள திரும்பி இருக்கு. அம்பேஸ்கோ இல்லைனா ஒயிட் கொடுத்துட்டாங்க. ஒயிட் ஓவரோட கடைசி பந்து. இந்த தடவை சரியாக கணக்கில் ஆனாலும் ஸ்டார்ட்டுக்கு தான் வந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் ஃபஸ்ட்டாக ஓடி இருக்கப்பட்ட 1 அட்லாஸ். இந்த ஒன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 6க்கு 17 சம்திங் ஆடணும். பவுலிங்கில் முதல் பால் ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஹைட்டு போச்சு, டிஸ்டன்ஸ் போகல. அதில் டேக்கன் கீப்பரை போய் எடுத்தாங்க. விக்கெட். இன்னும் 5க்கு 17 சுவிட்ச் திரும்பினாங்க. உடம்பு உரைச்சிட்டு வந்துருக்கு. டாட் தப்பு ஏறி மடிச்சுட்டாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் அகைன் ஒரு டாட்டு. தப்பு அகைன் குத்துறது நல்லாவே திரும்பி இருக்குது. பிஃபோர் லென்த்தில் ஒரு டாட்டு. கடைசி 2 அகைன் பிஃபோர் லென்த்தில் ஒரு டாட்டு. லாஸ்ட் மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க. உமா கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் இந்த மேட்சை உமா கன்ஸ்ட்ரக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. வெல் பிளேட் பை முப்படை.